கட்டிப்பதை தள்ளி விடாதே, அது உன் தலைக்கு அணிமுடி, உன் கழுத்துக்கு மணி மாலை. நீதிமொழிகள் 2ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். நேர்மையாளரின் பாதைகளை அவர் பாதுகாக்கின்றார், தம் அடியாரின் வழிகளை காவல் செய்கின்றார். நீதிமொழிகள் 3ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். முழு மனத்தோடு ஆண்டவரை நம்பு, உன் சொந்த அறிவாற்றலை சார்ந்து இல்லாதே. நீதிமொழிகள் 4ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம்.
கைகள் தட்டிடுவோம் கைகள் தட்டிடுவோம் நாம் இயேசுவின் பிள்ளைகளாய் காதல் தட்டிடுவோம் காதல் தட்டிடுவோம் நாம் இயேசுவின் செல்வங்களாய் கைகள் தட்டிடுவோம் கைக்குலுக்கி தலைவணங்கிடுவோம் நாம் இயேசுவின் செல்வங்களாய் கைக்குலுக்கி தலைவணங்கிடுவோம் நாம் இயேசுவின் செல்வங்களாய் பிறர் முதுகை தட்டிடுவோம் கிறிஸ்தவன் பாடி துதிப்போம் பிறர் முதுகை தட்டிடுவோம் கிறிஸ்தவன் பாடி துதிப்போம் கைகள் தட்டிடுவோம் கைகள் தட்டிடுவோம் நாம் இயேசுவின் பிள்ளைகளாய் காதல் தட்டிடுவோம் காதல் தட்டிடுவோம் நாம் இயேசுவின் செல்வங்களாய் முத்திரைகள் உடைபடாமல் இருக்கின்றனவா? ஆமண்ணா, முத்திரைகள் உடைபடாமல் இருக்கின்றன.
வேல் தெய்வமே, நீ பெரியவர். உம்மிடம் கள்ள கபடம் எதுவும் இல்லை. ஹ, மன்னா, கீழே உற்று நோக்குங்கள். இது யாருடைய கால் தடம் என பாருங்கள். ஆண்கள், பெண்கள், சிறு குழந்தைகள் கால் தடம் போல் தெரிகிறது. பணியாளர்களே, மற்றவரை சிறைபிடியும். இது யார் கால் தடம்? அரசே, நாங்கள் இதன் வழியாக தான் சென்று உண்டு குடித்தோம். இவர்களை கொன்று போடுங்கள். தானியேல், நீ வழங்கும் ஆண்டவரகை கடவுளே உண்மையான வாழும் தெய்வம் என்று நான் உணர்ந்து கொள்கின்றேன். ஆம் மன்னா. நன்றி. நன்றி. கொண்டு வருவது யார் என்று என்னிடம் சொல்லாவிட்டால் உங்க சாவு. மாறாக பேர் தான் உண்டு வருவது என்றால் தானியலுக்கு சாவு. ஏனெனில் தானியல் என் வேறு தெய்வத்தின் மீது பணி சூட்டியுள்ளான். உன் சொற்படியே நடக்கட்டும். மன்னரே, நாங்கள் சென்று விடுகிறோம். நீரே உணவை படைத்து திராட்சை மதுவை கலந்து வையும். பின்பு கதவை மூடி உன் கடையாளியாய் முத்திரையிடும். நாளை காலை நீர் மீண்டும் வரும்பொழுது பேர் எதையும் சாப்பிடவில்லை என்பதை நீர் கண்டால் நாங்கள் சாவோம். கீரையின் சுவை என்ன? கிடை சுப்பியது கசப்பு. மரியா வாழ்ந்த ஊர் என்ன? நாசரேத். இசைக்கருவிகளை இஸ்தவர் யார்? லேவியர். குடாபடி விழா எத்தனை நாள் நடந்தது? 7. இடையர்கள் தங்கியிருந்த இடம் வயல்வெளி. பெந்தேகோஸ்தின் பொருள் என்ன? 50 நாள். இஸ்ரேல் மக்கள் அடிமையாக வாழ்ந்த நாடு எது? எகிப்து. இயேசு பிறந்த ஊர் எது? பெத்லகேம். ஆன்மீகத்துக்கு வழிகாட்டுவது யார்? மேளம் கொட்டுங்க, ஜல் 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 தாளம் தட்டுங்க, பேங் 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 என்ன கீபோர்ட் வாசிங்க, டிங் 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 கிட்டார் அடிங்க, பேங் 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 என்ன கீபோர்ட் வாசிங்க, டிங் 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 கிட்டார் அடிங்க. சின்ன பையன் சாமுவேல் குரு 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 படுத்து தூங்கும் போது குரு குரு குரு. சின்ன பையன் சாமுவேல் குரு 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 படுத்து தூங்கும் போது குரு குரு குரு. கடவுள் கூப்பிட்டார், கடவுள் கூப்பிட்டார், கீழ்ப்படியும் பிள்ளையோடு கடவுள் பேசுவார். கடவுள் கூப்பிட்டார், கடவுள் கூப்பிட்டார், கீழ்ப்படியும் பிள்ளையோடு கடவுள் பேசுவார். டம் டும் டம் டும் டம் டும் டம் டும் மேளம் கொட்டுங்க, ஜல் 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 தாளம் தட்டுங்க, பேங் 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 என்ன கீபோர்ட் வாசிங்க, டிங் 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 கிட்டார் அடிங்க, பேங் 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 என்ன கீபோர்ட் வாசிங்க, டிங் 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 கிட்டார் அடிங்க.
குதிரை மீது சாவுது டுக் டக் டுக் டக் டுக் டக் டுக். பயணமாகும் போது டுக் டக் டுக் டக் டுக். குதிரை மீது சாவுது டுக் டக் டுக் டக் டுக் டக் டுக். பயணமாகும் போது டுக் டக் டுக் டக் டுக். இயேசு கூப்பிட்டார், இயேசு கூப்பிட்டார், கீழ்ப்படியும் பிள்ளையோடு இயேசு பேசுவார். இயேசு கூப்பிட்டார், இயேசு கூப்பிட்டார், கீழ்ப்படியும் பிள்ளையோடு இயேசு பேசுவார். டம் டும் டம் டும் டம் டும் டம் டும் மேளம் கொட்டுங்க, ஜல் 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 தாளம் தட்டுங்க. பேங் 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 என்று கீபோர்ட் வாசிங்க. டிங் 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 கிட்டார் அடிங்க. பேங் 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 என்று கீபோர்ட் வாசிங்க. டிங் 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 கிட்டார் அடிங்க. ஜிங்கிடி ஜிக்கா ஜிங்கிடி ஜிக்காலே, ஜிங்கிடி ஜிக்கா ஜிங்கிடி ஜிக்கா ஜிங்கிடி ஜிக்காலே, ஜிங்கிடி ஜிக்கா ஜிங்கிடி ஜிக்கா ஜிங்கிடி ஜிக்காலே, ஜிங்கிடி ஜிக்கா ஜிங்கிடி ஜிக்கா ஜிங்கிடி ஜிக்காலே. நல்ல புள்ள நாங்க, செல்ல புள்ள நாங்க, சுட்டி புள்ள நாங்க, அன்பு புள்ள நாங்க. நல்ல புள்ள நாங்க, செல்ல புள்ள நாங்க, சுட்டி புள்ள நாங்க, அன்பு புள்ள நாங்க. இயேசுவுக்கு எங்க மேல கொள்ள ஆசைங்க, அதனால அவ சொன்னா எதையும் செய்வோங்க. ஜிங்கிடி ஜிக்கா ஜிங்கிடி ஜிக்கா ஜிங்கிடி ஜிக்காலே, ஜிங்கிடி ஜிக்கா ஜிங்கிடி ஜிக்கா ஜிங்கிடி ஜிக்காலே, ஜிங்கிடி ஜிக்கா ஜிங்கிடி ஜிக்கா ஜிங்கிடி ஜிக்காலே, ஜிங்கிடி ஜிக்கா ஜிங்கிடி ஜிக்கா ஜிங்கிடி ஜிக்காலே. அம்மா சொன்னா கேட்போம், அப்பா சொன்னா கேட்போம், டீச்சர் சொன்னா கேட்போம், நீங்க சொன்னாலும் கேட்போம். அம்மா சொன்னா கேட்போம், அப்பா சொன்னா கேட்போம், டீச்சர் சொன்னா கேட்போம், நீங்க சொன்னாலும் கேட்போம். எப்போதும் நாங்க கீழ்ப்படிவோம், அதுதான் இயேசுவுக்கு ரொம்ப பிடிக்கும். ஜிங்கிடி ஜிக்கா ஜிங்கிடி ஜிக்கா ஜிங்கிடி ஜிக்காலே, ஜிங்கிடி ஜிக்கா ஜிங்கிடி ஜிக்கா ஜிங்கிடி ஜிக்காலே, ஜிங்கிடி ஜிக்கா ஜிங்கிடி ஜிக்கா ஜிங்கிடி ஜிக்காலே, ஜிங்கிடி ஜிக்கா ஜிங்கிடி ஜிக்கா ஜிங்கிடி ஜிக்காலே. பொய் பேச மாட்டோம், எதையும் திருட மாட்டோம், தீங்கு எண்ண மாட்டோம், சீட் பண்ண மாட்டோம். பொய் பேச மாட்டோம், எதையும் திருட மாட்டோம், தீங்கு எண்ண மாட்டோம், சீட் பண்ண மாட்டோம். எப்போது நாங்க உண்மை பேசுவோம், இயேசுவுக்காக நாங்க எதையும் செய்வோம். ஜிங்கிடி ஜிக்கா ஜிங்கிடி ஜிக்கா ஜிங்கிடி ஜிக்காலே, 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 ஜிங்கிடி ஜிக்கா ஜிங்கிடி ஜிக்கா ஜிங்கிடி ஜிக்காலே. இந்த பூமியில் நீ வாழும் வாழ்க்கை ரொம்ப சீக்கிரம் வரைந்தோடும் வாழ்க்கை. இந்த பூமியில் நீ வாழும் ரொம்ப சீக்கிரம் வரைந்தோடும் வாழ்க்கை. பரலோகத்தில் நீ வாழும் வாழ்க்கை அது எப்போதும் அழியாத வாழ்க்கை. பரலோகத்தில் நீ வாழும் வாழ்க்கை அது எப்போதும் அழியாத வாழ்க்கை. எந்த சந்தோஷம் முடிவில்ல சந்தோஷம், எந்த சந்தோஷம் அளவில்ல சந்தோஷம், அது என்னேசு வாழ்கின்ற தேசம். அங்க சந்தோஷம் காற்றாக வீசும், அது என்னேசு வாழ்கின்ற தேசம். அங்க சந்தோஷம் காற்றாக வீசும். இந்த பூமியில் நீ வாழும் வாழ்க்கை ரொம்ப சீக்கிரம் வரைந்தோடும் வாழ்க்கை. இந்த பூமியில் நீ வாழும் வாழ்க்கை ரொம்ப சீக்கிரம் வரைந்தோடும் வாழ்க்கை. இங்கே நீ காண்கின்ற எதுவுமே நிரந்தரம் இல்லை. பெரிதா என்கின்ற உன்னுயிரும் உனக்கு சொந்தமில்லை. இங்கே நீ காண்கின்ற எதுவுமே நிரந்தரம் இல்லை. பெரிதா என்கின்ற உன்னுயிரும் உனக்கு சொந்தமில்லை. எனக்கு வேறொன்றும் வேண்டாம், பணம் இருந்தா போதும் என்று நீ எண்ணுகிறாய். எனக்கு வேறொன்றும் வேண்டாம், சொத்து சுகம் போதும் என்று நீ வாழுகிறாய்.
வாழும் வாழ்க்கை ரொம்ப சீக்கிரம் விரைந்தோடும் வாழ்க்கை உச்சியில் நீ இருந்தாலும் சகலோ வணங்கோ ராஜனாக நீ திகழ்ந்தாலும் உலகோ புகழோ உச்சியில் நீ இருந்தாலும் சகலோ வணங்கோ ராஜனாக நீ திகழ்ந்தாலும் கடவுயிரென்ற ஒன்று உன்னை விட்டு போனா மண்ணோடு மண்ணாக்குவார் கடவுயிரென்ற ஒன்று உன்னை விட்டு போனா மண்ணோடு மண்ணாகுவாய் உலகோ மாயே இங்க எதுவுமே உண்மையாகாது உலகோ மாயே இங்க எதுவுமே உண்மையாகாது நீயோ இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டா உனக்கோ நித்திய ஜீவன் என்றும் உண்டு நீயோ இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டா உனக்கோ நித்திய ஜீவன் என்றும் உண்டு நனனா 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 சொல்லுங்க இயேசுவுக்கு சொல்லுங்க சாத்தானுக்கு சொல்லுங்க இயேசுவுக்கு சொல்லுங்க சண்டை போடணும் சொல்லுங்க சமாதானம் செய்ய சொல்லுங்க சண்டை போடணும் சொல்லுங்க சமாதானம் செய்ய சொல்லுங்க சாத்தானுக்கு சொல்லுங்க இயேசுவுக்கு சொல்லுங்க சாத்தானுக்கு சொல்லுங்க இயேசுவுக்கு சொல்லுங்க பொய்யை சொல்ல நோ சொல்லுங்க உண்மை பேச சொல்லுங்க பொய்யை சொல்ல நோ சொல்லுங்க உண்மை பேச சொல்லுங்க சாத்தானுக்கு நோ சொல்லுங்க இயேசுவுக்கு சொல்லுங்க சாத்தானுக்கு நோ சொல்லுங்க இயேசுவுக்கு சொல்லுங்க கோபமா இருக்க நோ சொல்லுங்க மகிழ்ச்சியாய் வாழ சொல்லுங்க கோபமா இருக்க நோ சொல்லுங்க மகிழ்ச்சியாய் வாழ சொல்லுங்க சாத்தானுக்கு நோ சொல்லுங்க இயேசுவுக்கு சொல்லுங்க சாத்தானுக்கு நோ சொல்லுங்க இயேசுவுக்கு சொல்லுங்க देवा कर में देवा राजा राजा यीशु राजा देवा कर में देवा राजा राजा यीशु राजा நானும் மறைந்து விட்டேன் கையிலே என பேரின்ப என்னையே நானும் மறைந்து விட்டேன் ஆவியாத்மா சரீரம் ஆளுகை செய்ய வந்தேன் ஆவியாத்மா சரீரம் ஆளுகை செய்ய பரிமாறி நடந்தேனே வெள்ளப்பட்டு விழுந்தேன் பரிமாறி நடந்தேனே வெள்ளப்பட்டு விழுந்தேன் ராஜா வந்தாலே கருப்பிடித்து என்னை நடத்தினாரே கருணேன் ராஜா வந்தாலே கருப்பிடித்து என்னை நடத்தினாரே கையிலே என பேரென்ப என்னையே நானும் மறந்து விட்டேன் கையிலே என பேரின்ப என்னையே நானும் மறந்து விட்டேன் ஆவியாத்மா சரீரம் ஆளுகை செய்ய மற்பணித்தேன் ஆவியாத்மா சரீரம் ஆளுகை செய்ய மற்பணிப்பேன் தேவா தேவா கருணை தேவா ராஜா ராஜா இயேசு
ராஜா ராஜா இயேசு ராஜா
நம்மோடு இருந்தார் எப்பொழுதும் வெற்றி வெற்றிதான். இயேசு ஆண்டவர் நம்மோடு இருந்தார் எப்பொழுதும் வெற்றி வெற்றிதான். இயேசு ஆண்டவர் நம்மோடு இருந்தார் எப்பொழுதும் வெற்றி வெற்றிதான். இயேசு ஆண்டவர் நம்மோடு இருந்தார் எப்பொழுதும் வெற்றி வெற்றிதான். எப்பொழுதும் வெற்றி வெற்றிதான். எப்பொழுதும் வெற்றி வெற்றிதான்.
பேங் 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 என்று கீபோர்ட் வாசிங்க டிங் 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 கிட்டார் அடிங்க சின்ன பையன் சாமுவே குரு 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 பழுது தோணும் போது குரு 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 சின்ன பையன் சாமுவே குரு 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 பழுது தோணும் போது குரு 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 கடவுள் கூப்பிட்டா கீழ்படியும் பிள்ளையோடு கடவுள் பேசுவார் கடவுள் கூப்பிட்டா கீழ்படியும் பிள்ளையோடு கடவுள் பேசுவார் கண்டும் 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 மேளம் கொட்டுங்க ஜல் 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 தாளம் தட்டுங்க பேங் 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 என்று கீபோர்ட் வாசிங்க டிங் 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 கிட்டார் அடிங்க பேங் 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 என்று கீபோர்ட் வாசிங்க டிங் 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 கிட்டார் அடிங்க குதிரமீது சாவுது பயணமாகும் போது குதிரமீது சாவுது பயணமாகும் போது இயேசு கூப்பிட்டார் இவ்வழியும் பிள்ளையோடு இயேசு பேசுவார் இயேசு கூப்பிட்டார் இவ்வழியும் பிள்ளையோடு இயேசு பேசுவார் கண்டும் 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 மேளம் கொட்டுங்க ஜல் 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 தாளம் தட்டுங்க பேங் 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 என்று கீபோர்ட் வாசிங்க டிங் 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 கிட்டார் அடிங்க பேங் 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 என்று கீபோர்ட் வாசிங்க டிங் 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 கிட்டார் அடிங்க பாடுகளோ
ஜாலியாக கொண்டாடுவோம் ஜாலியாக VBS கொண்டாடுவோம் ஜாலி ஜாலி ஜாலியாக கொண்டாடுவோம் ஜாலியாக VBS கொண்டாடுவோம் जिंगड़ी चिका जिंगड़ी चिका जिंगड़ी चिकाले 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 நல்ல பிள்ளை நாங்க செல்ல பிள்ளை நாங்க சுட்டி பிள்ளை நாங்க அன்பு பிள்ளை நாங்க நல்ல பிள்ளை நாங்க செல்ல பிள்ளை நாங்க சுட்டி பிள்ளை நாங்க அன்பு பிள்ளை நாங்க இயேசுவுக்கு எங்க மேல கொள்ள ஆசைங்க அதனால அவர் சொன்னா எதையும் செய்வோங்க ஜிங்கடி சிக்கா ஜிங்கடி சிக்கா ஜிங்கடி சிக்காலே 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 பயணம் போகிறோம் அன்பு பாதையில வழித்துணையா நீ வர வேணும் மாசமான வாழ்க்கை வேண்டி பயணம் போகிறோம் மாசமான வாழ்க்கை வேண்டி பயணம் போகிறோம் அந்த பாதையிலே வழித்துணையா நீ வர வேணும் நேசமாக வாழ்வதற்கு வழி தெரியலையே நேசமாக வாழ்வதற்கு வழி தெரியலையே இனி நீ இருந்தா வழி தெரியும் பயணம் செலுத்துமே பயணம் செலுத்துமே எங்களோட பயணம் செலுத்துமே பயணம் செலுத்துமே எங்களோட பயணம் செலுத்துமே இந்த உலகத்தை படைச்ச ஆண்டவர் யாரு அந்த ஆண்டவருக்கு என்னதான் பேரு என்னையும் படைச்சவர் இந்த பூமியை கூட படைச்சிருக்காரு ஆமா மனுஷனை படைச்ச சரித்திரம் என்ன நீ சொல்லு படைச்சது எதுக்குன்னு நீ சொல்லு உனக்குள்ள மகிமை இருக்குதுன்னு நீ தெரிஞ்சுக்கோ பிறப்பெல்லாம் அதிசயம் தானையா கர்த்தரே தெய்வம் ஒருவரே தெய்வம் அவருக்கு சமமா ஒருவரும் இல்லை அவரை தெரிஞ்சா எல்லாம் செழிப்பாகும் போக போகவே எல்லாம் தெரியும் போக போகவே எல்லாம் புரியும் கேளு
வானம் விட்டு பூமிக்கு வந்தாரே இயேசு, உன்னை என்ன மீட்க வந்தாரே. கேட்டாலே பயங்கரமாயிருக்கு, நினைச்சாலே அதிசயமாயிருக்கு. அற்புதங்கள் பல செய்தா, சாட்சியாகவே வாழ்ந்தா, நீ சொல்லுவதெல்லாம் நெசமா? என்ன மீட்க வந்தாரா? அவரே நம்ம தெய்வம், தெரிஞ்சுக்கையா. மனுஷனை படைச்ச சரித்திரம் என்ன சொல்வா? படைச்சது எதுக்குன்னு நீ சொல்லு. உனக்குள்ள மகிமை இருக்குதுன்னு நீ தெரிஞ்சுக்கோ. பிறப்பெல்லாம் அதிசயம் தானையா. அத்தனை தெய்வம் ஒருவர தெய்வம், அவருக்கு சமமா ஒருவரும் இல்லை. அவரை தெரிஞ்சா எல்லாம் சரிப்பாகும். அணிமொழியும் கருத்துக்கு மணிமாலை. நீதிமொழிகள் 1 அதிகாரம் 8-9 வசனங்கள். நேர்மையாளரின் பாதைகளை அவர் பாதுகாக்கின்றார், தம் அடியாரின் வழிகளை அவர் காவல் செய்கின்றார். நீதிமொழிகள் 2 அதிகாரம் 8 வசனம். முழு மனதோட ஆண்டவரை நம்பு, உன் சொந்த அறிவாற்றலை சார்ந்து நில்லாதே. நீதிமொழிகள் 3 அதிகாரம் 5 வசனம். ஞானத்தையும் மெய்யுணர்வையும் தேடி பெறு, நான் சொல்வதை மறந்து விடாதே, அதற்கு மாறாக நடவாதே. நீதிமொழிகள் 4 அதிகாரம் 5 வசனம். சோம்பேறிகளை எறும்பை பாருங்கள், அதன் செயல்களை கவனித்து ஞானமுள்ளவர் ஆகுங்கள். நீதிமொழிகள் 6 அதிகாரம் 6 வசனம். அவை இருமாப்புள்ள பார்வை, பொய்யுரிக்கும் நாம், குற்றமில்லாரை கொல்லும் கை, சதித்திட்டங்களை வகுக்கும் உள்ளம், தீங்கிழைக்க விருந்தோடும் கால், பொய்யுரிக்கும் போலி சான்று, நண்பரிடையே சண்டை மூட்டிவிடும் செயல் என்பவை. நீதிமொழிகள் 6 அதிகாரம் 17 முதல் 19 வரை வசனங்கள். ஆண்டவரின் வழி நல்லாருக்கு அரணாகும், தீமை செய்வோருக்கு அது அழிவை தரும். நீதிமொழிகள் 9 அதிகாரம் 10 வசனம். ஆண்டவரிடம் கொள்ளும் அச்சமே ஞானத்தின் தொடக்கம், தூயவராகிய அவரை பற்றி உணவே மேலுணர்வு. நீதிமொழிகள் 10 அதிகாரம் 29 வசனம். நேர்மையான மறுமொழி கூறுபவரை அன்போடு அரவணைக்கும் நண்பர் ஆவார். நீதிமொழிகள் 24 அதிகாரம் 26 வசனம்.
அலாலையா வீசுனையா வாழ்க்கை பல 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 பலனே மாறிடுச்சு பார்க்க அலாலையா வீசுனையா வாழ்க்கை பல 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 பலனே மாறிடுச்சு பார்க்க ஒருத்தர் வந்தாரு என்ன வாழ வச்சாரு நீ எனக்கு வாழணும்னு காதில் சொன்னாரு ஒருத்தர் வந்தாரு என்ன தேடி வந்தாரு மொத்தமாக விலை கொடுத்து வாங்கி போனாரு என் கொல்ல தெய்வம் அவரு எங்க கொல்ல தெய்வம் அவரு இயேசுதான அவரு பேரு என் வாழ்க்கையோட சூப்பர் ஸ்டாரு என் கொல்ல தெய்வம் அவரு அட எங்க கொல்ல தெய்வம் அவரு இயேசுதான அவரு பேரு என் வாழ்க்கையோட சூப்பர் ஸ்டாரு சத்தக் சத்தக் சத்தா சத்தக் சத்தக் சத்தா தக்குடு 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 சிருஷ்டிக்கும் எஜமானர் நீரே உங்க வார்த்தைக்கு ஈடு இல்லையே சிருஷ்டிக்கும் எஜமானர் நீரே உங்க வார்த்தைக்கு ஈடு இல்லையே ஜீவன் அவரே அவரே ஜீவன் அவரே என்னோடு ஒருவர் இயேசுவின் வாழ்க்கை காட்சி படம். காட்சி 1. இயேசுவின் பிறப்பு. 6ஆம் மாதத்தில் கபிரியேல் என்னும் வானதூதரை கடவுள் கலிலேயாவில் உள்ள நாசரேத்து என்னும் ஊரில் இருந்த கன்னியிடம் அனுப்பினார். அவர் பெயர் மரியா. அவர் கணவர் யோசேப்பு நேர்மையாளர். இயேசு யூதேயாவில் உள்ள பெத்லகேமில் பிறந்தார். காட்சி 2. போதகர்கள் நடுவில் இயேசு. இயேசுவுக்கு 12 வயது ஆனபோது இயேசுவின் பெற்றோர் பாஸ்கா விழாவை கொண்டாட எருசலேமுக்கு சென்றனர். சிறுவன் இயேசுவை காணாததால் அவரது பெற்றோர் அவரை தேடினர். 3 நாட்களுக்கு பின் அவரை கோவிலில் கண்டார்கள். அங்கே அவர் போதகர்கள் நடுவில் அமர்ந்து அவர்கள் சொல்வதை கேட்டுக்கொண்டும் அவரிடம் கேள்விகளை எழுப்பிக் கொண்டும் இருந்தார். அவருடைய பெற்றோர் அவரை கண்டு வியப்பில் ஆழ்ந்தனர். திருமுழுக்கு. இயேசு திருமுழுக்கு பெற்று இறைவனிடம் வேண்டிக் கொண்டிருந்த போது வானம் திறந்தது. தூய ஆவி புறா வடிவில் தோன்றி அவர் மீது இறங்கியது. அப்பொழுது, என் அன்பார்ந்த மகன் நீயே, உன் பொருட்டு நான் பூரிப்படைகிறேன் என்று வானத்திலிருந்து ஒரு குரல் ஒலித்தது. காட்சி 4. இயேசுவின் மலைப்பொழிவு. இயேசு மக்கள் கூட்டத்தை கண்டு மலை மீது ஏறி அமர அவருடைய சீடர் அவர் அருகே வந்தனர். அவர் திருவாய் மலர்ந்து அவர்களுக்கு கற்பித்தார். காட்சி 5. இயேசு சிலுவையை சுமத்தல். இயேசு பிலாத்துவால் தீர்ப்பிடப்பட்டு சிலுவையை சுமந்து நமக்காக சிலுவையில் அறையப்பட்டார். அவ்வாறு உலக மக்கள் அனைவருக்கும் அவர் மீட்பை பெற்று தந்தார். காட்சி 6. இயேசு உயிர்த்தெழுதல். வாரத்தின் முதல் நாள் விடியற்காலையில் சில பெண்கள் கல்லறைக்கு சென்றார்கள். இயேசுவின் கல்லறையில் ஆண்டவரின் தூதர் இருப்பதை கண்டார்கள். வானதூதர் அப்பெண்களிடம், இறந்த அவர் உயிருடன் எழுப்பப்பட்டார் என்றார். இடையில் கச்சை கெட்டி கால்களில் காலணி அணிந்து கையில் கோல் பிடித்து விரைவாக உண்ணுங்கள். இது ஆண்டவரின் பாஸ்கா. விடுதலை பயணம் 12:11. நீ இஸ்ரேல் மக்களிடம் கூற வேண்டிய மேலாம் ஆண்டவருக்கு தோடாத பெருவிழா தொடங்கியது. அது 7 நாட்கள் தொடரும். லேவியர் 23:34. ஆண்டவரின் பேரன்பு என்றென்றும்
2 கூறு பேரு 7 6. பின்னர் மரியாள் ஆண்டவரின் அடிமை சொற்படியே எண்ணிக்கை என்றார். அப்போது வானதூதர் அவரை விட்டு அகன்றார். லூக்கா 1:38. உடனே விண்ணக தூதர் பேரணி அந்த தூதரிலிருந்து முன்னகத்தில் கடவுளுக்கு மாற்றுவதற்கு உண்மையில் அனுபவம் அமைதி உண்டாக என்று கடவுளை புகழ்ந்தது. நீங்கள் அதை உண்ணும் முறையாவது இடையில் கச்சை கட்டி காலில் காலணி அணிந்து கையில் கோல் பிடித்து விரைவாக உண்ணுங்கள். இது ஆண்டவரின் பாஸ்கா. விடுதலை பயணம் 12:11. நீங்கள் அதை உண்ணும் முறையாவது இடையில் கச்சை கட்டி நீ இஸ்ரேல் மக்களிடம் கூற வேண்டியது 7ஆம் மாதம் 15ஆம் நாள் அன்று ஆண்டவரின் கூடார பெருவிழா தொடங்குகின்றது. அது 7 நாட்களாக தொடரும். ஆண்டவரது பேரன்பு என்றென்றும் உள்ளது. 2ஆம் குறிப்பேடு 7:6. பின்னர் மரியா, நான் ஆண்டவரின் அடிமை, உம் சொற்படியே எனக்கு நிகழட்டும் என்றார். அப்பொழுது வானதூதர் அவரை விட்டு அகன்றார். லூக்கா 1:38. உடனே விண்ணக தூதர் பேரணி அந்த தூதருடன் சேர்ந்து உன்னதத்தின் கடவுளுக்கு மாற்றி உரித்தாகுக. உலகில் அவருக்கு உகந்தோருக்கு அமைதி உண்டாக்குக. லூக்கா 2:13-14. சகோதரர் நடுவே நின்று என்னை போல் ஓர் இறைவாக்கினரை ஏற்படுத்துவார். நீ அவருக்கு செவி கொடு. இணை சட்டம் 18:15. அவர்கள் அவ்வாறே கொண்டு வர எலிசா நீரூற்றின் அருகே சென்று நீரில் உப்பை கொட்டி, இதோ ஆண்டவர் கூறுகிறார், இத்தண்ணீரை நான் நல்லதாக மாற்றியுள்ளேன். இனிமேல் சாவும் இராது, நிலமும் பயன் தரும் என்றார். அன்று முதல் இன்று வரை அத்தண்ணீர் எலிசாவின் வாழ்க்கைக்கு ஏற்ப நல்லதாக இருக்கின்றது. 2 அரசர்கள் 2:21-22. பால் குடிக்கும் தம் மகவை தாய் மறப்பாளோ? கருத்தாங்கினவள் தன் பிள்ளை மீது இரக்கம் காட்டாதிருப்பாளோ? இவர்கள் மறந்திடினும் நான் உன்னை மறக்கவே மாட்டேன். இதோ என் உள்ளங்கைகளில் உன்னை நான் பொறித்து வைத்துள்ளேன். உன் சுவர்கள் எப்பொழுதும் என் கண்முன் இருக்கின்றன. உன் பிள்ளைகள் விரைந்து வருவர். உன்னை அழித்து பாழாக்கியோரும் உன்னை விட்டு போய்விடுவர். எசாயா 49:15-16-17. எத்தியோப்பியரான எபேது-மெலேக்கு எரேமியாவிடம் இந்த பழைய ஆடைகளையும் கந்தல் துணிகளையும் மக்கள்களுக்கும் கயிற்றுக்கும் இடையே வைத்துக் கொள்ளும் என்று வேண்டினார். எரேமியாவும் அவ்வாறே செய்தார். பின்னர் அவர்கள் எரேமியாவை கயிற்றால் மேலே இழுத்து கிணற்றை விட்டு வெளியே தூக்கினார்கள். அதன் பின் எரேமியா காவல் கூடத்தில் தங்கியிருந்தார். எரேமியா 38:12-13. நானே என் மந்தையை மேய்த்து இளைப்பாற செய்கிறேன் என்கிறார் தலைவராகிய ஆண்டவர். காணாமல் போனதை தேடுவேன், அலைந்து திரிவதை திரும்ப கொண்டு விடுவேன், காயப்பட்டதற்கு கட்டு போடுவேன், நலிந்தவற்றை திடப்படுத்துவேன். எசேக்கியேல் 34:1
15-16 அவ்வாறே அந்த வீரர்கள் அவர்களை மேற்போர்வையோடும் உள்ளாடையோடும் தலப்பாகையோடும் மற்ற ஆடைகளோடும் சேர்த்து கட்டி எரியும் தீச்சுளைகள் தூக்கி போட்டார்கள். அரசனது கட்டளை மிக கண்டிப்பானதாக இருந்ததாலும் தீச்சுளை செந்தனாலாய் இருந்தாலும் சாத்ராக்கு மேசாக்கு ஆபேத்நேகோ ஆகியோர்களை தீச்சுளையில் போடுவதற்கு தூக்கி சென்றவர்களையே அத்தீவிளம்பு சுட்டரித்து கொன்றது. தானியேல் 3:21-22 நன்மையை நாடுங்கள், தீமையை தேடாதீர்கள். அப்பொழுது நீங்கள் சொல்வது போல படைகளின் கடவுளாகிய ஆண்டவர் உங்களோடு இருப்பார். தீமையை வெறுத்து நன்மையை நாடுங்கள், நகர்வாயிலில் நீதியை நிலைநாட்டுங்கள். அப்பொழுது ஒருவேளை படைகளின் கடவுளாகிய ஆண்டவர் யோசேப்பின் வீட்டாரில் எஞ்சியிருப்போருக்கு இரக்கம் காட்டுவார். ஆமோஸ் 5:14-15 நீர் கனிவு மிக்கவர், இரக்கம் உள்ளவர், மிகுந்த பொறுமையும் அளவில்லா அன்பும் உள்ள கடவுள் என்பது எனக்கு தெரியும். யோனா 4:2 இயேசு அவ்வூர் வாயிலை நெருங்கி வந்தபோது இறந்த ஒருவரை சிலர் தூக்கி வந்தனர். தாய்க்கு அவர் ஒரே மகன், அத்தாயோ கைம்பெண். அவ்வூரை சேர்ந்த பெருந்திரளான மக்களும் அவரோடு இருந்தனர். அவரை கண்ட ஆண்டவர் அவர் மீது பரிவு கொண்டு அழாதீர் என்றார். அருகில் சென்று பாடையை தொட்டார். அதை தூக்கி சென்றவர்கள் நின்றார்கள். அப்பொழுது அவர், இளைஞனே, நான் உனக்கு சொல்கிறேன், எழுந்திடு என்றார். இறந்தவர் எழுந்து உட்கார்ந்து பேசத் தொடங்கினார். இயேசு அவரை அவர் தாயிடம் ஒப்படைத்தார். லூக்கா 7:12-15 முடிய. செஞ்சார் பாருங்க, நம்ம இயேசு சாமி போல இங்கே யாருங்க. கோடி கோடியா நன்றி சொல்லி பாருங்க, அவர் கோயில் ஒண்ணே ஒன்னா கூடி வாருங்க, சேர்ந்து ஆடுங்க. நமக்கு செஞ்ச நன்மையெல்லாம் நினைச்சு நாளும் பொழுதும் பாடிடுவோம் உண்மையான புகழ்ச்சி. எத்தனை நன்மை செஞ்சார் பாருங்க, நம்ம இயேசு சாமி போல இங்கே யாருங்க சொல்லுங்க. செஞ்சாரு இயேசு சாமி நமக்கு செஞ்ச நன்மையெல்லாம் நினைச்சு நாடும் பொழுது பாடிடுவோம் உண்மையான புகழ்ச்சி. எத்தனை நன்மை செஞ்சார் பாருங்க, நம்ம இயேசு சாமி போல இங்கே யாருங்க.
இயேசு வந்தாரு. இயேசுசாமி நமக்கு செஞ்ச நன்மையெல்லாம் நினைச்சு நாடு முழுதும் பாடிடுவோம் உண்மையான புகழ்ச்சி. இயேசு சாமி நமக்கு செஞ்ச நன்மையெல்லாம் நினைச்சு நாடு முழுதும் பாடிடுவோம் உண்மையான புகழ்ச்சி. யாவினின் படைத்தலைவன் சீசராவையும் அவன் தேர்களையும் படைகளையும் ஈசோன் ஆற்றின் அருகே இழுத்து வந்து உன் கையில் கொடுப்பேன் என்றார். பாராக்கு அவரிடம், நீர் என்னுடன் வந்தால் நான் செல்வேன், நீர் என்னுடன் வராவிடில் நான் செல்ல மாட்டேன் என்றார். அவர் அவரிடம், நான் உம்முடன் உறுதியாக வருவேன், ஆயினும் நீர் செல்லும் வழி உமக்கு பெருமை தராது, ஏனெனில் நான்
ஒரு பெண்ணிடம் சீசராவை ஒப்படைப்பார் என்றார். பின்பு தெபோரா எழுந்து பாராக்குடன் கேதேசு நோக்கி சென்றார். பாராக்கு செபுலோனையும் நப்தலியையும் கேதேசில் ஒன்று கூட்டினார். 10,000 பேர் அவர் பின் அணிவகுத்து சென்றனர். 1 சாமுவேல் 2ஆம் அதிகாரம் 1 முதல் 2 வரை. அப்பொழுது அண்ணா மன்றாடி கூறியது, ஆண்டவரை முன்னிட்டு என் இதயம் மகிழ்கின்றது, ஆண்டவரில் என் ஆற்றல் உயர்கின்றது, என் வாய் என் எதிரிகளை படிக்கின்றது. ஏனெனில் நான் நீரளிக்கும் மீட்பில் களிப்படைகிறேன். ஆண்டவரை போன்ற தூயவர் வேறு எவரும் இல்லர், உம்மை அன்றி வேறு எவரும் இல்லர். நம் கடவுளை போன்ற வேறு பாறை இல்லை. எஸ்தர் 7ஆம் அதிகாரம் 3 முதல் 6 வரை. அப்பொழுது அரசு எஸ்தர், உன் கண்களில் எனக்கு தயவு கிடைத்திருப்பின், அரசே உமக்கு நலமனப்பட்டால் என் விண்ணப்பத்திற்கு இணங்க எனக்கும் என் வேண்டுகோளின்படி என் மக்களுக்கும் உயிர் பிச்சை அருள்வீராக. என் மக்களும் நானும் கொலையுண்டு அழிந்து ஒளிந்து போகும்படி விலை பேசப்பட்டிருக்கிறோம். ஆண்களும் பெண்களுமாக அடிமைகளாய் விற்கப்பட்டிருந்தால் கூட நான் மௌனமாய் இருந்திருப்பேன். ஆனால் மன்னருக்கு உண்டாகும் இழப்பிற்கு எதிரியால் ஈடு செய்ய முடியாது. மன்னர் அகஸ்வேர் அரசி எஸ்தரை நோக்கி, இப்படி செய்தவன் எவன், இவ்வாறு செய்தவன் எங்கே என வினாவினார். எதிரி மஜகனுமாகிய மனிதன் இந்த ஆமானே, இவனே அந்த தீயவன் என்று எஸ்தர் பதிலுரைத்தார். இதை கேட்ட ஆமான் மன்னருக்கும் எஸ்தருக்கும் முன்பாக பேரச்சம் கொண்டான். யூதித்து 13ஆம் அதிகாரம் 14, 16 முதல் 17. யூதித்து அவர்களிடம் உரத்த குரலில் கடவுளை வாழ்த்துங்கள் அறிவித்தார். ஆண்டவர் மேல் ஆணை, நான் சென்ற பாதையில் என்னை காப்பாற்றியவர் அவரே. என் முகத்தோற்றமே அவனை வஞ்சித்து அளித்தது. நான் கரைபடவோ இழிபுறவோ அவன் என்னுடன் பாவம் செய்யவில்லை என்றார். மக்கள் யாவும் பெரிதும் அழைத்து போயினர். தலை குனிந்து கடவுளை தொழுது, எங்கள் கடவுளை நீர் போற்றி, நீரே எம் மக்களின் பகைவர்களை அழித்தொழித்தீர் என ஒருவாய்ப்பட போற்றினார். மக்கள் தானியேல் 2ஆம் அதிகாரம் 42 முதல் 43 வரை. அப்பொழுது சூசன்னா உரத்த குரலில் கதறி, என்று முளை இறைவா, மறைவானவற்றை நீர் அறிகிறீர், நிகழும் முன்பே எல்லாம் உமக்கு தெரியும். இவர்கள் எனக்கு எதிராக பொய்ச்சான்று சொல்லியுள்ளனர் என்பது உனக்கு தெரியும். இவர்கள் என் மீது சாட்டிய குற்றம் எதுவும் நான் செய்தறியேன். ஆயினும் இதோ நான் சாக வேண்டி இருக்கிறது. 2 மக்கபேயர் 7ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். அவர் இறக்கும் தருவாயில் கடவுள் மீண்டும் உயர்த்தல செய்வார் நம்பிக்கை இருப்பதால் மனிதர் கையால் இறக்க விரும்புகிறேன். ஆனால் நீ வாழ்வு பெற உயிர்த்தல மாட்டாய். யோவான் 4ஆம் அதிகாரம் 13 முதல் 15 வரை. இயேசு அவரை பார்த்து, இத்தண்ணீரை குடிக்கும் ஒவ்வொருவருக்கும் மீண்டும் தாகம் எடுக்கும். நான் கொடுக்கும் தண்ணீரை குடிக்கும் எவருக்கும் என்றுமே தாகம் எடுக்காது. நான் கொடுக்கும் தண்ணீர் அதை குடிப்பவருக்குள் பொங்கியலும் ஊற்றாக மாறி நிலைவாழ்வை அளிக்கும் என்றார். அப்பெண் அவரை நோக்கி, ஐயா, தண்ணீரை எனக்கு கொடும், அப்போது எனக்கு தாகமும் எடுக்காது, தண்ணீர் மொல்ல இங்கு நான் வர தேவையும் இருக்காது என்றார். யோவான் 20ஆம் அதிகாரம் 16 முதல் 18 வரை. இயேசு அவரிடம் மரியா என்றார். மரியா திரும்பி பார்த்து ரபோனி என்றார். இந்த எபிரேய சொல்லுக்கு போதகரே என்பது பொருள். இயேசு அவரிடம், என்னை இப்படி பற்றிக்கொள்ளாதே, நான் என் தந்தையிடம் இன்னும் செல்லவில்லை. நீங்கள் என் சகோதரர்களிடம் சென்று அவரிடம், என் தந்தையும் உங்கள் தந்தையும் என் கடவுளும் உங்கள் கடவுளும் ஆனவரிடம் செல்லவிருக்கிறேன் என சொல் என்றார். மகதல மரியா சீடரிடம் சென்று, நான் ஆண்டவரை கண்டேன் என்றார். தம்மிடம் இயேசு கூறியவற்றையும் அவர்களிடம் சொன்னார். திருத்துதர் பணிகள் 16ஆம் அதிகாரம் 14 முதல் 15 வரை. அங்கு தியாத்திர நகரை சேர்ந்த பெண் ஒருவர் நாங்கள் பேசியதை கேட்டுக்கொண்டிருந்தார். அவர் பெயர் லீதியா. செந்நிற ஆடைகளை விற்போரான அவர் கடவுளை வழிபட்டு வந்தார். பவுல் பேசியதை ஏற்றுக்கொள்ளுமாறு ஆண்டவர் அவர் உள்ளத்தை திறந்தார். அவரும் அவர் வீட்டாரும் திருமுழுக்கு பெற்றிருந்தனர். அதன்பின் அவர் எங்களிடம், நான் ஆண்டவர் மேல் நம்பிக்கை கொண்டவள் என்று நீங்கள் கருதினால் என் வீட்டுக்கு வந்து தங்குங்கள் என்று கெஞ்சி கேட்டு எங்களை இணங்க